ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு 3 விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன பேசிக்கா. ஓகே. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்கா. நம்ம ஊர்ல வந்து ஷேர் மார்க்கெட் சூதாட்டம், அங்க போனா எல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? மூணாவது, ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? ஓகே. இந்த 3 விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஷேர் மார்க்கெட்னா என்ன? பேசிக்கா ஷேர் மார்க்கெட்னு என்ன, எப்படி ஷேர் மார்க்கெட் வருது, ஏன் ஷேர் மார்க்கெட், ஓகே, அது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே. இப்போ ஒரு ஒரு மளிகை கடை இருக்கு. நம்ம ஊர்லயே மளிகை கடை நிறைய இருக்கு. ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மளிகை கடை வந்து ஒரு ஆள் சிம்பிளா அந்த மளிகை கடையை ஆரம்பிச்சு, இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சின்ன மளிகை கடை ஆரம்பிச்சு அதை நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் நான் ஒரு சொந்தமா ஒரு ஒரு பில்டிங் இல்ல மளிகை கடை வச்சு ஒரு ஒரு 10 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். ஓகே. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்போ அந்த அந்த பில்டிங், அதுல இருக்கிற சாமானம், அதோட மொத்த மதிப்பு வந்து 1 கோடின்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம 1 கோடி அந்த கடையோட மொத்த மதிப்பு. ஓகே. அப்போ என்னோட அது பிரைவேட் கம்பெனி, அது பிரைவேட்டான கடை, எனக்கு சொந்தமான கடை, மதிப்பு வந்து 1 கோடி. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன். இல்ல எனக்கு அவசரமா வேற என்னோட பர்சனல் ஏதோ அவசரமா எனக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஓகே. அப்போ என்னோட கடையோட மதிப்பு 1 கோடி. இப்ப எனக்கு அதுல 20 லட்ச ரூபாங்கிறது 20% பணம் எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை திரட்டுறதுக்கு இதை நான் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவேன். இந்த கம்பெனி அப்படியே இந்த பிரைவேட் கம்பெனியை பப்ளிக் கம்பெனியா மாத்துவேன். ஓகே. அப்பதான் நம்ம இந்த இந்த கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வரும். அப்போ 20% ஷேர்ஸை நான் சேல் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு கம்பெனியோட மதிப்பு 1 கோடி. இப்போ ஒரு ஷேர் ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து மொத்தம் 1 கோடி ஷேர் எனக்கு இருக்கு. அதுல 80 லட்சம் ஷேர் நானே வச்சுப்பேன். அதுல 20 லட்சம் ஷேரை வந்து சேல் பண்றேன். அதை நம்ம யார் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதுதான் பேசிக்கா ஷேர் மார்க்கெட். ஓகே. இப்போ இதுல இப்போ 20 லட்சம் ஷேரை சேல் பண்றதுல இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்க ஒரு 5 லட்சம் ஷேர் வாங்குறாங்கன்னா, இப்ப அவங்க இந்த கடையோட 5% ஓனர், அவங்க 5% ஷேர் அவங்க ஓன் பண்றாங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகே. இப்போ அடுத்து இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி மேல போகும், எப்படி கீழே வரும், அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஷேரை சேல் பண்ணிட்டாங்க. 20% ஷேர்ஸ் வெளியே சேல் பண்ணியிருக்காங்க. இந்த ஓனர் வந்து 80% ஷேர் வச்சிருக்காரு. ஓகே. அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப இந்த ஓனர் வைக்கணும்னா திரும்ப அதுல இருந்தே மார்க்கெட்லயே வந்து ஒரு 80% இருந்து மேபி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேல் பண்ணணும்னா சேல் பண்ணிக்கலாம். இல்ல இங்க வாங்கினவங்க மாறி மாறி வித்துக்கலாம். ஓகே. அது அது எப்படி கூடுது, எப்படி குறையுது அப்படின்னா, எகெயின் டிமாண்ட். ஓகே. அப்போ ஒன்ஸ் நம்ம பப்ளிக்கா அந்த ஷேர் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி 3 months 3 மாசத்துக்கு ஒருக்கா இவங்களோட டர்ன் ஓவர், எவ்வளவு சேல்ஸ் நடக்குது, எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு சப்மிட் பப்ளிக்ல வைக்கணும், ரிப்போர்ட் வைக்கணும். ஏன்னா இது இப்போ கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி ஆயிடுச்சு. அவர் மட்டும் ஓனர் கிடையாது, வேற ஓனர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த 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 ரெவென்யூ பொறுத்து அவரோட வருமானம் கூடுது, லாபம் கூட இருக்கு. இந்த இந்த 3 மாசம் இவ்வளவு மேபி வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் லாபம் இருக்கு. அடுத்த 3 மாசத்துல அந்த லாபம் வந்து 1.25 லட்சம் ஆச்சு அப்படின்னு வந்து ஷேர் வேல்யூ கூட ஆரம்பிக்கும். இப்ப நம்ம 1 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து 1.25, 1.5 அப்படி கூடிட்டே இருக்கும். ஓகே. இல்ல நம்ம வந்து இந்த வருஷம் இந்த 3 மாசத்துக்கு 1 லட்சம் லாபம், அடுத்த மாசம் இந்த லாபம் குறையுது அப்படின்னா வந்து இந்த ஷேர் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே. இதுதான் பேசிக்கா ஷேர் மார்க்கெட். ஓகே. இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங்கா, எல்லாரும் பணத்தை இழக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, இழக்கிறாங்க. அது கேம்பிளிங் கிடையாது. அது எகெயின் பிசினஸ்ல லாப நஷ்டம் இருக்கு, அப்படித்தானே? அப்ப இதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். ஓகே. அந்த 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 கடை வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு, பக்கத்துல ஒரு பெரிய கடை வந்துருச்சு. ஓகே. பக்கத்துல பெரிய கடை வரும்போது, அப்போ ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடை வரும்போது கண்டிப்பா வந்து பிசினஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இல்ல புதுசா வரவங்களால நல்லா நடத்த முடியாது, நிறுத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா ஒரு சேஞ்சஸ், நமக்கு ஜியோ மொபைல் வந்துச்சு. அப்போ நமக்கு இங்க வோடோஃபோன், ஏர்டெல், ஐடியா இவங்க எல்லாம் பெருசா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஜியோன்னு ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க எல்லாமே கால் பண்ணிட்டாங்க. இப்போ வோடோஃபோன், ஐடியா எல்லாம் ரொம்ப லாஸ் மாதிரி இருக்கு.
ஜியோ இப்ப எல்லா இடம் ஜியோன்னு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, இந்த மளிகை கடை வந்து 1 கோடி ஒர்த் இருக்கு. இப்ப மேபி அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு புதுசா ஒரு ஓனர் வந்து ஒரு 5 கோடி செலவு பண்ணி கடை வைக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வைக்கிறாரு அப்படின்னா, அப்போ இவங்களால போட்டி போடுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க பிசினஸ் பிடிக்கிறதுக்கு வேண்டி 10 ரூபா, ஆக்சுவலா 10 ரூபா பொருள், அதே பொருள் அவங்க வந்து அந்த புதுசா வைக்கிற கடைக்காரங்க வந்து 8 ரூபா 7 ரூபாய் கொடுப்பாங்க. மக்கள் வந்து லாபத்தை நோக்கி கண்டிப்பா போவாங்க. அப்ப அவங்க இவங்களை காலி பண்றதுக்குன்னே பண்ணுவாங்க. அப்போ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஃபால் ஆகும். நம்ம 1 ரூபாய்க்கு வாங்குனது மேபி 2 ரூபாய்க்கு போயிருந்தா கூட அந்த புதுசா காம்படிஷன் வரும்போது இந்த வேல்யூ வந்து மேபி வந்து 50 பைசா 20 பைசா மாதிரி வரும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது லாஸ். நம்ம 1 ரூபா முதல் போட்டது கண்டிப்பா வந்து நமக்கு வந்து 20 பைசா வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 20,000 வரும். இல்ல அது 10 பைசா இருந்தா 10,000 வரும். கண்டிப்பா இந்த மாதிரி நஷ்டம், இது பிசினஸ்ல நஷ்டம், இது லாபமா, இது வந்து சூதாட்டம் கிடையாது. ஓகே, இது பிசினஸ்ல லாஸ். அப்போ இது கேம்பிளிங் கேட்டா கிடையாது. பிசினஸ்ல லாஸ் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, அதுதான். இப்போ கேன் வி மேக் மணி இன் ஷேர் மார்க்கெட்? நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ண முடியுமா? ஆமா, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, ஸோ இதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, இப்போ நம்ம அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம அதுல வந்து பைசா, இப்போ 5% ஷேர் 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஓகே, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் அப்போ அந்த கம்பெனியை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை வாங்கிட்டு விட்டுட்டு போக கூடாது. நம்ம இதை மானிட்டர் பண்ணணும். ஓகே, இதை நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ பக்கத்துல ஒரு மார்க்கெட் வருதுன்னு தெரிஞ்சால் இந்த நியூஸ் நமக்கு தெரிய வரும். வரும்போது நம்ம அதை டிசைட் பண்ணணும். இந்த பக்கத்துல வர பிளேயர் எப்படி உள்ள பிளேயர், பெரிய இன்வெஸ்டரா, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, பெரிய இதோட பெரிய கம்பெனி இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு பாதகம் இருக்கு. நம்ம ஷேரை வித்துட்டு வெளியே வர்றது பெஸ்ட். இல்ல ஒரு சின்ன ஒரு இதே மாதிரி ஒரு கடை வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற கடை பற்றி நமக்கு தெரியும், அந்த ஓனர் தெரியும், அவரு 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரால் பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டெம்பரரியா அந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் கீழே வரும். அப்ப நம்ம அந்த இடத்துல திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் கூட அந்த ஷேர்ஸ் வாங்கலாம். கண்டிப்பா நமக்கு தெரியும் திரும்ப மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நம்ம அந்த மாதிரி இதை மானிட்டர் பண்ணி நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.